Hello friends, welcome to smartsamayalarai. மிக்ஸ் வச்சு கேக் சாப்பிட்டீங்கன்னா யம்மியாவே இருக்கும். அதே கேக் மிக்ஸ் வச்சு நீங்க ஃப்ரைட் கேக் பண்ணீங்கன்னா ஆஹோ ஓஹோண்டே சாப்பிடலாமே. தேவையான பொருட்கள் பார்ப்போமா? 3 கப் கேக் மிக்ஸ் பவுடர், 1 கப் ஜீனி, 1/2 லிட்டர் தண்ணீர், 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் நெய், மைதா மற்றும் கார்ன்ஃப்ளவர் தலா 1 டேபிள் ஸ்பூன், ஜீனி 1 ஸ்பூன், பட்டை பொடி 1 டீஸ்பூன், வானிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பிரெட் கிரம்ஸ் 1 கப் மற்றும் பசும்பால் 1/4 கப் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த கேக் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறலாம். அதோட தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரைட் கேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. எங்க அப்டேட்ஸ் உங்களுடன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்ஸிங்கை ஊற்றிடலாம். ஃப்ளேம் வந்து லோவிலே வச்சுக்கோங்க. வித்தின் 1 மினிட்லேயே கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை ஆட் பண்ணிடலாம். சுகரை ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே திக்னஸ் வர ஆரம்பிச்சிரும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் லெமன் ஜூஸ் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பேனில் ஒட்டாத மாதிரி நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும். அப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணினீங்கன்னா சுத்தமாக பேனில் ஒட்டாமல் ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ நெய் அல்லது பட்டர் தடனை ஒரு கிளாஸ் பவுலில் கேக் மிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூனை வச்சு நல்லா ஜென்டலாக ப்ரெஸ் கொடுத்து ஈவனாக ஆக்கிடலாம். உள்ள வந்து எந்த கேப்பும் இல்லாத மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்து பண்ணிடுங்க. இது நீங்கள் ஜஸ்ட் இது மாதிரி பிளெயினாக வச்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா மேலே ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு இதை வந்து ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா செட் ஆக விட்டுறலாம். அடுத்து நம்ம கேக்கை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கான மிக்சிங்கை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா, கார்ன்ஃப்ளவர், அதோட பட்டைப்பொடி, ஜீனி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அதோட கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மிக்சிங் வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த பட்டைப்பொடி சேர்க்கையில் ஃப்ளேவர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இப்போ மிக்சிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது 3 hours ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கேக் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அதனுடைய ஓரங்களில் முதல்ல நைஃப் வச்சு அதனுடைய ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வேணுங்கிற சைஸில் கேக் வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக செட் ஆகி வந்திருக்குதுன்னு. இதே மாதிரி மற்ற எல்லா கேக்கையும் நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. கேக்கை வந்து டிப் பண்ணுறதுக்கான மிக்சிங்கும் ரெடி. அதில் நல்லா டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணிவிட்டு அதை பிரெட் க்ரம்ஸ்லையும் வச்சு எல்லா சைடும் பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி ஜென்டலாக லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து பிரெட் க்ரம்ஸ்லையும் நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடாயில்
கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் லைட்டாக காஞ்சதும் நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற கேக்கை ஆயிலில் வச்சிடலாம். ஒரு 15 செகண்ட்லேயே ஒரு சைடு நல்லா பொன்னிறமாக வெந்துடும். அடுத்த சைடும் திருப்பி விட்டுறலாம். இதே மாதிரி மற்ற எல்லா சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததும் திருப்பி விட்டு மற்ற சைடும் வச்சிடலாம். ஃப்ளேம் மீடியமில் இருந்தால் தான் நம்மளுக்கு பொன்னிறமாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும் நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கிறனால. ஸோ அதனால் ஃப்ளேம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே அட்டகாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரோட ஃப்ரைடு கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு ஃப்ரைடு கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க குட்டீஸுக்கு எப்படி சாப்பிடுறாங்க நீங்களே பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்க. தமிழ் இனியது, நம் சமையல் சுவை மிகுந்தது.